உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரைத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். என்னோடு கூட மத்தேயு 2ஆம் அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்பழத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த வேத வார்த்தையை பார்க்கும் பொழுது சாஸ்திரிகள் குழந்தையாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவர் கொடுத்த அந்த பொருட்களை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது மேலுள்ள 10வது வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கொண்டு வந்த பொருட்களை கொடுப்பதற்கு முன்னதாக அவருடைய இருதயத்திலே மிகுதியான சந்தோஷம் இருந்தது. மிகுதியான ஒரு சந்தோஷம் இருந்தது. இதே பகுதியிலே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வேளையில ஏரோது சார்ந்த மக்களும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கேட்ட பொழுது சந்தோஷப்படவில்லை, கலக்கமடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு சில மக்களுக்கு, அதாவது சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம் இருந்தது. அதேவேளை லூக்காவை நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே தேவதூதனோரை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும், அதாவது மொழி, இனம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில மனிதர்களுக்கு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி தேவதூதர்கள் அவருடைய பிறப்பை குறித்து சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? பாருங்கள், இந்த இடத்துல சாஸ்திரிகள் சந்தோஷமாய் கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். இவர்களுக்கு ஏன் இந்த சந்தோஷம்? ஏரோதுக்கு ஏன் சந்தோஷம் இல்லை? எல்லா ஜனத்துக்கும் எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும்? பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது சாஸ்திரிகள், இவர்கள் ஞானிகள். பாபிலோன் தேசத்திலே ஞானிகள் இருந்தார்கள். அந்த ஞானிகள் ஒருவேளை தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 70 வாரங்களுடைய கணக்குகளை அவர்கள் அறிந்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை திட்டமாய் ஆராய்ந்து என்ன செய்திருக்கலாம்? இவர்கள் கடந்து வந்திருக்கலாம். பல ஆயிரம் மைல் தூரத்திலே அவருடைய பிறப்பை எதிர்நோக்கி, பிறப்பை உறுதிப்படுத்தி, இப்படிப்பட்ட ஒரு இரட்சகர், இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் மனிதனாக பிறக்கிறார் என்ற நிலையில, யூதருக்கு ராஜா என்ற நிலையில அவர்கள் ஒரு புரிதலோடு கூட என்ன செய்கிறார்கள்? தேடி வருகிறார்கள். எதிர்பார்த்து தேடி வந்தவர்களுக்கு சந்தோஷம் இருந்தது. அதே வேளையில ஏரோதும் அவர்களை சார்ந்தவர்களும் அவருடைய பிறப்பை எதிர்பார்க்கவில்லை. அவருடைய பிறப்பின் வருகையை அவர்கள் எதிர்பார்க்காதனாலே கலக்கமடைந்தார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. ஒருவேளை அவருடைய வருகையை, 2ஆம் வருகையை நீங்கள் எதிர்பார்க்காமல் மனம் போன போக்கிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு உலகத்துக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்காது. எல்லா ஜனத்துக்கும் எப்பொழுது சந்தோஷம்? எல்லா ஜனங்களும், எல்லா ஜனத்துக்கான பாவ மன்னிப்பான சுத்திகரிப்பை அவர் செய்யும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி என்றால் உலகத்திற்குரிய எல்லா மனுஷருக்கும் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் ஒப்பு கொடுக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப எல்லா ஜனங்கள் மீது அவர் அன்பா இருக்கிறார். எல்லா ஜனத்திற்கும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்கான பாடுகளை பட்டு உடல் உயிர்த்தெழுந்தார். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். அவர்களுக்கு தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். தேவனோடு உள்ள உறவு கிடைக்கும். தேவனோடு உள்ள அந்த ஐக்கியமும் எதிர்கால பரலோகம் மேன்மை அவர்களுக்கு கிடைக்கும். ஆகினாலே உண்மையான சந்தோஷம், நிலையான சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பாருங்கள், சாஸ்திரிகள் தேடி வந்தார்கள். அவர்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து தேடி வந்தார்கள். அப்ப இந்த வேத வசனத்தை உண்மையாய் விசுவாசித்து அவருடைய 2ஆவது வருகை எதிர்பார்ப்பவர்களுக்கு நிச்சயமான சந்தோஷம் உண்டு. பிரியமானவர்களே, பாருங்கள், ஏரோது ஒரு ராஜா, ஒருவேளை பாருங்கள் தாவீதுடைய அரசு மீண்டுமாய் வருகிறதா என்று அவர் கலக்கமடைந்தார்.
ஒருவேளை பாபிலோன் பேரரசு, மேதிய பேரரசு, கிரேக்க பேரரசு, இல்லையா இப்போது ரோம பேரரசு இந்த செய்தியை கேட்கும் பொழுது மனித ரீதியான அரசாங்கம் எனக்கு பறிபோய் விடுமோ என்று அவர் என்ன செய்தார்? கலக்கமடைந்தார்கள். ஆனால் உண்மையாகவே நித்திய ராஜ்யத்தின் ஆட்சி, இறையாண்மை, தேவனுடைய இறையாண்மை வருகிறது என்பதை நாம் அறிந்து அந்த ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தமாவோம். அதற்கு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். அப்படி ஆயத்தமாகும் போது மெய்யான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கின்ற நல்ல செய்தியோடு கூட உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வதிப்பார் என்ற நிலையில நாங்கள் வாழ்த்தி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.